வேதாஸ் வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோவில் நாம் நெய்க்குல தரிசனம் அப்படின்னா என்ன, இது எங்கே நடக்குது, இது பார்க்கறதுனால என்ன நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்ற எல்லா தகவலையும் பார்க்க இருக்கும். பொதுவாக இந்த பூமிக்கு வரக்கூடிய உயிர்கள் எல்லாமே பாவ புண்ணியத்தோட அடிப்படையில் தான் பிறந்து வருது இல்லையா. இதோட உயிரோட நோக்கமே இந்த பாவங்களை, இந்த சிக்கல்களை எல்லாம் அறுத்து இறைவனை சேரணும் அப்படின்றது தான். இதைத்தான் பல ஆன்மீகங்களும் புராணங்கள் இது எல்லாமே உணர்த்தக்கூடியது இந்த விஷயத்தை தான். அந்த வகையில் மறுபிறவி இல்லாத திருத்தலங்களும் இருக்குது இங்கே. அந்த திருத்தலங்களில் ஒன்றான திருமயுச்சூர், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயுச்சூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி அவருடைய திருத்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கோம். இந்த திருத்தலத்தில் அம்பிகையை கொஞ்சம் நினச்சிக்கோங்களேன். அந்த அம்பிகை, லலிதாம்பிகை தன்னோட வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டபடி ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே அமர்ந்து எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சன்னதியில் நடக்கக்கூடியது தான் நெய்க்குல தரிசனம். இங்கே தான் லலித சகஸ்ரநாமம் பாடப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த திருத்தலத்தில் நடக்கக்கூடியது தான் நெய்க்குல தரிசனம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அம்மனோட கருவறை சன்னதிக்கு முன்னாடி ஒரு 15 அடி நீளம், ஒரு 4 அடி அகலம், இந்த அளவில் வாழை இலைகளை வச்சுருவாங்க. சுற்றிலும் தென்னை மட்டை அடுக்கி 15 அடி நீளத்துக்கும் அடுக்கிடுவாங்க, 4 அடி அகலத்துக்கு. இதை 3 பிரிவாக பிரிப்பாங்க. 3 பிரிவாக பிரித்து முதல் பிரிவில் அம்மனை நோக்கி, அம்மனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த முதல் பிரிவில் சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க. 2வது பிரிவில் புளியோதரை வைப்பாங்க. 3வது பாகத்தில் தயிர் சாதம் வைப்பாங்க. இந்த சர்க்கரை பொங்கலில் குளம் போல் நடுவில் பள்ளம் பண்ணிவிட்டு மொத்தம் நெய்யை அந்த இடத்துல ஊற்றி வைப்பாங்க. அந்த நெய்யை அப்படியே குளம் மாதிரி இருக்கும். சுற்றி விளக்கெல்லாம் எரிய விடுவாங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா, அம்பிகைக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடித்து திரையை போட்டு அலங்காரம் செய்வாங்க. அலங்காரம் செஞ்சுட்டு அந்த அலங்காரத்தை விளக்கும் பொழுது அம்மனுடைய அந்த முகம் அந்த நெய் குளத்தில், அந்த நெய்யை ஊற்றி வச்சுருக்காங்க இல்லையா, குளம் மாதிரி, அந்த நெய் குளத்தில் அம்மனுடைய முகம் தெரிந்து அப்படியே ஜொலிக்குமா. இந்த காட்சியை பார்க்கக்கூடியவங்களுக்கு மறுபிறவியே இல்லை அப்படின்றது ஐதீகமாங்க. இதுதான் நெய்க்குல தரிசனம். இது எப்போ நடக்குது அப்படின்னா, வருஷத்துக்கு 3 முறை நடத்துகிறாங்க. வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி, 2வதாக நவராத்திரியில் கடைசி நாளாக இருக்கக்கூடிய விஜயதசமியில் நடத்துகிறாங்க, 3வதாக தை அமாவாசைக்கு நடத்துகிறாங்க. இந்த நெய்க்குல தரிசனம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் லலிதாம்பிகையோட அற்புதமான ஒரு தரிசனம், நெய்க்குல தரிசனத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி வேறு ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.